ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மல்லி கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்மளோட ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா வெஜ் ஃப்ரைட் ரைஸ் தாங்க. ஸோ வெஜ் ஃப்ரைட் ரைஸ் குயிக்காக 5 நிமிஷத்தில் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாமா என்னோடய ஸ்டைலில்? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது வெஜ் ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு கப் பாஸ்மதி அரிசியை நல்லா ஊற வச்சு சாதமாக வடித்து எடுத்து வச்சுருக்கேன். முட்டைக்கோஸ், கேரட், கொத்தமல்லி, வெங்காயம், பீன்ஸ் இதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் பொடி தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு நான் சேர்க்குறதுக்கு அதில் 1.5 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ காய்கறிலாம் நல்லா நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க. இப்போ வாங்க எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம். இப்போது அடுப்பில் ஒரு சட்டி எடுத்து வச்சுட்டு சட்டி ஹீட் ஆகட்டும், நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது இதயம் நல்லெண்ணெய் இருக்குல்ல, அதில் நான் ஒரு 3 ஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறேன். ஸோ ஆயில் ஹீட் ஆனதுக்கு பிறகு நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனை போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆனியன் நல்லா பொன்னிறமாக வரும் வரையும் கொஞ்சம் லைட்டாக நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ வந்துட்டு இது என்னோடய பசங்களுக்கு ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறதுனால நான் 2 பேருக்கு தான் சமைக்கிறேன். ஸோ அதோடைய அளவுகளை தான் நான் இதில் சொல்லியிருக்கேன். இப்போ இது கூட பீன்ஸையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு காய்கறிகளை ஒவ்வொரு டைம் சேர்க்கும்போது 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெஜ் ஃப்ரைட் ரைஸ் செய்யும்போது காய்கறிகள் ரொம்பவும் வேகக்கூடாது. ஒரு அரைப்பாகம் வெந்தால் போதுமானது, அதுவே நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட கேரட்டையும் ஆட் பண்ணி நல்லா 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கேரட் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம். வெஜ் ஃப்ரைட் ரைஸை பொறுத்தவரையும் நிறைய காய்கறிகள் சேர்க்கலாம். எனக்கு இந்த காய்கறிகள் மட்டும்தான் எனக்கு இப்போ கிடச்சிது. ஸோ அதனால் நான் இந்த காய்கறிகள் மட்டும் சேர்த்துருக்கேன். சின்ன பசங்களை பொறுத்தவரையும் எப்போவுமே காய்கறிகள் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஸோ நம்ம இது மாதிரி ஒரு வெஜ் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுக்கும்போது காய்கறிகளை நிறைய போட்டு செஞ்சு கொடுத்தோன்னா அந்த சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ எதையுமே அவங்க எடுத்து போடாமல் எல்லாத்தையும் சாதத்தோடு வச்சு சாப்பிட்ருவாங்க. ஸோ இப்போ கொஞ்சமாக உப்பு தூவிட்டு அதுக்கு பிறகு நம்ம முட்டைக்கோசையும் இதில் சேர்த்துக்கலாம். முட்டைக்கோசை சேர்த்ததுக்கு பிறகு நீங்கள் ரொம்ப நேரம் வதக்க விட வேண்டியதில்லை. 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டாலே போதும். ஏன்னா காய்கறிகள் ரொம்ப வெந்துச்சுனாலும் ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லா இருக்காது. ஸோ அதனால் நம்ம என்ன செஞ்சிடறோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக காய்கறிகளை சேர்த்துட்டு ரொம்பவும் வதக்காமல் ஒரு லைட்டாக அரை வேக்காடாக வேக வச்சு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ ஓரளவுக்கு வெந்திருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த ஃப்ரைட் ரைஸ் பொடியையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வடித்து ஆற வச்சுருந்த சாதத்தை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்துட்டு நம்ம அதை கிளறி விட்டுக்கலாம். நான் அடுப்பை சிம்மில் வச்சுருக்கிறேன், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஸோ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இது நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சாதம் உடைஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. லைட்டாக பட்டும் படாமலும் சாதத்தை உடைச்சிடாமல் நல்லா பிரட்டி எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம பெப்பர் பொடியும் சேர்த்துக்க போகிறோம். ஸோ பெப்பர் பொடி சேர்க்கும்போது இன்னும் சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெப்பர் பொடி சேர்த்ததுக்கு பிறகு நல்லா இதை கிளறி விட்டுக்கோங்க. நல்லா அந்த மசாலாலாம் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா பிரட்டி எடுத்துக்கோங்க. கடைசியாக மல்லியில் தூவி ஒரு பிரட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், என்னோடய ஸ்டைலில் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிருச்சு. உங்களோட பசங்களுக்கு ஒரு நாளைக்கு இது மாதிரி வெஜ் ஃப்ரைட் ரைஸ் போட்டு நீங்களும் செஞ்சு ஸ்கூலுக்கு கொடுத்து பாருங்கள். கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. நம்ம ஹோட்டலில் போய் தான் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ணுங்கிற அவசியமே கிடையாது. வீட்லேயே குயிக்காக 5 நிமிஷத்தில் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் நாமளே ரெடி பண்ணிடலாம். ஸோ என்னோடய ஸ்டைலில் நீங்கள் ஒரு நாளைக்கு இது மாதிரி வெஜ் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மல்லி கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும். வேறு ஒரு நல்ல சமையலோடு சந்திக்கலாம்.